அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மதுரையின் மிக பிரபலமான மீனாட்சி மிஷன் மருத்துவமனைக்குள் பெண் ஊழியர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மதுரையின் மிக பிரபலமான மீனாட்சி மிஷன் மருத்துவமனைக்குள் பெண் ஊழியர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாலமுருகன் களத்தில் இருக்கிறாரிடம் பேசலாம். பாலமுருகன், களத்தில் என்ன நிலவரம், முழு விவரங்கள்? நிச்சயமாக அம்ருத், அதாவது மதுரை மாட்டுத்தாவணி அருகே மிக பிரபலமாக மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் 6 தளங்கள் கொண்டு செயல்பட்டு வருகிறது. இங்கு 1000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், உணவகத்தில் பணிபுரிவர்கள் என்று இங்கு பணிபுரிந்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் தென் மாவட்டத்தில் அதிகமானோர் இங்குதான் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தினந்தோறும் 5000க்கும் மேற்பட்டோர் இங்கே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று இரவு மருத்துவமனை உணவகத்தில் பணிபுரியும் 70 வயது மதிக்கத்தக்க மூதாட்டியான முத்துலட்சுமி என்பவர் 6வது தளத்தில் உயிரிழந்த நிலை கிடந்துள்ளார். இதனையடுத்து இது தொடர்பாக மாட்டுத்தாவணி காவல் நிலையத்திற்கு தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் உடலை மீட்டு உடல் குவிவு ஆய்வுக்காக மதுரை அரசு ராஜாத்திமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். மூதாட்டி அணிந்திருந்த தங்க நகை காணாமல் போன நிலையில் நகையை திருவதற்காக மூதாட்டி முகத்தை மூடி கொலை செய்தனாரா, வேறு எதுவும் காரணமா என்ற அடிப்படையிலும் காவல்துறையினை தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளார்கள். மேலும் மதுரை மாட்டுத்தாவணியில் முக்கியமான இடத்தில் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு துணிச்சலாக கொலையாளி மூதாட்டியை வாயை பொத்தி துணிகரமாக கொலை செய்து தப்பி ஓடியுள்ளார். இது சம்பந்தமாக காவல்துறையினரிடமும் குற்றவாளி சம்பந்தமாக தகவல் கேட்டிருந்தாலும் கூட தகவலை தர மறுத்து வருகிறார்கள். மேலும் மதுரையில் தொடர்ந்து 3 மூதாட்டிகள் கொலை செய்து வந்த நிலையில் மேலும் இன்று மூதாட்டி மதுரை மீனாட்சி மருத்துவமனையில் கொலை செய்திருப்பது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அம்ருத், பாலமுருகன், மூதாட்டி கொலை செய்யப்பட்டது எப்படி, அது தொடர்பான விவரங்கள் இருக்கிறதா? இந்த கொலை எங்கு நிகழ்ந்தது? மதுரை மீனாட்சி மருத்துவமனையில் 6 தளங்கள் செயல்பட்டு வருகிறது. இது 6வது தளத்தில் மூதாட்டி கொடூரமாக வாயை மூடி கொலை செய்து காதில் அணிந்திருந்த தங்க நகையை எடுத்து கொலை குற்றவாளி தப்பி சென்றுள்ளார். இது சம்பந்தமாக காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளையும் கொண்டு குற்றவாளிகளை தேடி வருகிறார்கள். காவல்துறையினரிடம் சம்பந்தப்பட்டமாக கேட்ட பொழுது குற்றவாளிகளை யார் என்று தெரியவில்லை, தீவிரமாக தேடி வருகிறோம் என்று கூறி வருகிறார்கள். அம்ருத், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.